ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா, ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் ஐஆர்ஜிசி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனா எலக்ட்ரிசிட்டியை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா, நாங்கள் வந்து கடலுக்கடியில் போகிற இன்டர்நெட் ஆப்டிக்கல் கேபிளை வந்து நாங்கள் வந்து தகர்ப்போம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்ற இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேபிள் வந்து ஒரு சிங்கிள் கேபிள் கிடையாது, டசன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அண்ட் ரெட் சீல வந்து பாஸ் பண்ணி போகுது. ஃபால்கன் WAE-1 டு ஆஃப்ரிக்கா IMEWE போன்ற கேபிள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து நம்மளுக்கு போகுது. அதே மாதிரி வந்து ஹை வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இந்த கேபிள். யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே 15லேருந்து 20% ஆஃப் நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து இது மூலயமா கிடைக்கிது. இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இடத்துல வந்து இது கட் பண்ணாங்கன்னா, இது வந்து சீரியஸ் ரீஜனல் ஸ்லோனஸ், லேட்டன்சி அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டர்நெட் வந்து இது மூலயமா நடக்கும். எஸ்பெஷலி கல்ஃப் ஸ்டேட், பார்ட் ஆஃப் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற இடத்துலையும் இது நடக்கும். இதனால வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்டிவிட்டி பிளாக் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வீக்ஸ் இல்லைனா மந்த் கூட எடுக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்லிங்க் வந்து ஒரு ஸ்மால் டிராஃபிக் தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் லெவல் இதை வந்து ஸ்டார்லிங்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா பேஜை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறேன்.